டெய்லியுமே பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் மட்டும்தான் நான் பஸ்ஸில் வருவேன். ஈவினிங் டைமில் வந்து என்னை அப்பா வந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி என்னை பஸ்ஸில் வந்துட சொன்னாங்க. ஈவினிங் டைமில் பஸ்ஸில் வரணுன்னாவே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 7:40க்கு மேலே ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணுன்னாவே கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்க மாதிரியே இருக்கும் எனக்கு. அதுவும் இன்றைக்கி சொல்லவே வேண்டாம். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போகிற வேலை வேறு இருந்துச்சு. சரி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு ஹர்ஷினிஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப நாளாக. சரி இன்றைக்கி சந்தையில் பார்த்ததுமே அவளுக்கு வாங்கிட்டு வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வந்து காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு தான் ஹர்ஷித்துக்கு வந்து ஊட்டி விட்டேன். அவனும் சாப்பிட்டதுமே பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் மடிக்கிற வேலை இருந்துச்சு. அது மடித்து வச்சுட்டு ஹர்ஷித் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பால் கேட்டுகிட்டே பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு படுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பா கூட வந்திருந்தேன்னா கொஞ்சம் வந்து டைம் வந்து முன்னாடியே வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். இன்றைக்கி பஸ்ஸில் வந்தனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போய் படுத்தேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.